தமிழ் சுருக்கெழுத்து கேள்வி பதில்கள் அத்தியாயம் 2 உயிரெழுத்துக்கள். கேள்வி 15. உயிரெழுத்துக்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்படும்? உயிரெழுத்துக்கள் குறில், நெடில் என இரு வகைப்படும். குறுகிய ஓசை உடைய அ, இ, உ, ஏ, ஓ என்னும் 5 எழுத்துக்களும் குறில். நீண்ட ஓசை உடைய ஆ, ஈ, ஊ, ஏ, ஓ என்னும் 5ம் நெடில் என வகைப்படுத்தப்படும். கேள்வி 16. உயிர்க்குறிகள் எவ்வாறு எழுதப்படும் என்பதை விளக்குக. குறில் அ, ஏ, இ மூன்றும் மெல்லிய புள்ளியாலும், ஓ, உ இரண்டும் மெல்லிய குறுங்கோட்டாலும் காட்டப்படும். நெடில் ஆ, ஏ, இ மூன்றும் அழுந்திய புள்ளியாலும், ஓ, உ இரண்டும் அழுந்திய குறுங்கோட்டாலும் காட்டப்படும். கேள்வி 17. உயிர்க்குறிகள் உபயோகம் குறித்து விளக்குக. மெல்லிய புள்ளியை முதலிடத்தில் போட்டால் அது உயிர் ஆ என்பதையும், இரண்டாம் இடத்தில் போட்டால் உயிர் ஏ என்பதையும், மூன்றாம் இடத்தில் போட்டால் உயிர் இ என்பதையும் காட்டும். அவ்வாறே மெல்லிய குறுங்கோட்டை இரண்டாம் இடத்தில் போட்டால் அது உயிர் ஓ என்பதையும், மூன்றாம் இடத்தில் போட்டால் அது உயிர் உ என்பதையும் காட்டும். உயிர்க்குறிலுக்கு மெல்லிய உயிர்க்குறிகளை எந்த இடங்களில் போட்டோமோ அந்தந்த இடங்களில் அழுந்திய உயிர்க்குறிகளை போட்டால் அவை அந்தந்த குறிலுக்கு இனமான நெடிலையே காட்டும். கேள்வி 18. ஆரம்ப உயிர்க்குறிகள் எழுதப்படும் முறையை விளக்குக. உயிரெழுத்தை ஆரம்பத்தில் கொண்டு வரும் வார்த்தைகளுக்கு முன் அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ வருகின்றன. இவற்றிற்கு இரண்டிரண்டு உருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இரண்டிற்கும் வேறுபாடு இல்லை. சந்தர்ப்பத்தை கொண்டே அவ்வேறுபாட்டை அறிய வேண்டும். கேள்வி 19. ஈற்று உயிர்க்குறிகள் எழுதப்படும் முறையை விளக்குக. ஆ, ஏ, ஓ ஆகிய 3 உயிர்களும் மிக அதிகமாக வார்த்தைகளின் ஈற்றில் வரும். வார்த்தைகளின் ஈற்றில் வரும் ஆ என்னும் உயிர் வினா பொருளையோ வியப்பு பொருளையோ அளிக்கும். வார்த்தைகளின் ஈற்றில் வரும் ஏ என்னும் உயிர் வினா பொருள், சொல் அழுத்தம், எதிர்மறை முதலியவற்றை குறிக்கும். வார்த்தைகளின் ஈற்றில் வரும் ஓ என்னும் உயிர் வினா பொருள், ஐயம் முதலியவற்றை புலப்படுத்தும்.